இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். முதல் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம்தான் சேஷ்ட புத்திர பாகம். சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு சொன்னாலே 2 பங்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர். முதற் பலன் எல்லாம் கர்த்தருக்குரியது. அப்ப பாருங்க, எல்லாருமே தேவனுக்கு சொந்தமானவங்களா இருந்தாலும் அதுல முதலாவது பிறக்கிறவங்க விசேஷமானவர். அவங்களை கர்த்தர் தனக்கென்றே வேறு பிரித்தார். அவர்களை தன்னுடையவர்களாகவே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, தேவனுக்கு அடுத்த ஆராதனைகளை, குடும்பத்தை வழிநடத்தி போகிற அந்த முக்கியமான பொறுப்புகளை ஆண்டவர் இந்த மூத்த பிள்ளைகளுக்கு தான் கொடுத்திருந்தார். அதுக்கு அடையாளமா இருப்பதுதான் சேஷ்ட புத்திர பாகம். அப்ப இது ஒரு பெரிய உடன்படிக்கை, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனா இந்த ஏசாவுக்கு அதனுடைய மேன்மையே தெரியல, அதனுடைய முக்கியத்துவமே தெரியல. நான் ஆண்டவருக்கு சொந்தமா இருந்தானே, இல்லாட்டி போனான்னு. எங்க அப்பா சொத்து எனக்கு 2 மடங்கு கிடைச்சானே, கிடைக்காம போனானே. நான் என் குடும்பத்தை கர்த்தருக்கு நேரம் ஆராதனையில வழிநடத்தாம போனானே. இப்போ நான் சாக போறேன், வயிறு பசியில இருக்கேன், எனக்கு இப்போ தேவை சாப்பாடு தான். அந்த சாப்பாடு தான் எனக்கு முக்கியம். என் உயிரை காப்பாத்துறதுக்கு அந்த ஒரு நேரம் போஜனம் தான் எனக்கு அவசியம். அதனால அதோட ஒப்பிட்டு பார்த்தா என் சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு பெருசு கிடையாது. இதுதான் ஏசாவினுடைய மனநிலை. வேட்டையாடி களைத்து போய் வந்த அவனுக்கு கொஞ்சம் கூழ் தான் பெருசா தெரிஞ்சதை தவிர, இப்படி ஆண்டவரால ஏற்படுத்தப்பட்டிருந்த இந்த மேன்மை பெருசா தெரியல. அதனால தன்னுடைய பாக்கியத்தை இழந்து போனான், தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போனான், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான், தகப்பனிடத்திலிருந்து கிடைக்கும் நன்மைகள் எல்லாம் இழந்து போனான். இதெல்லாம் ஏன் பைபிள்ல ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா, நமக்கு கர்த்தர் சில பொறுப்புகளை, ஸ்தானத்தை, மேன்மையை தந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மை அவருடையவர்களாக மாற்றி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்மளெல்லாம் கர்த்தர் ராஜாக்களாம் ஆசாரியர்களாம் தேர்வு செய்திருக்கிறார். அப்ப நம்முடையவர்களை கர்த்தருக்கு நேரா வழிநடத்துகிற ஒரு பொறுப்பு நமக்குத்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மளை நிலைநிறுத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை ஒருபோது அலட்சியம் பண்ணக்கூடாது. கர்த்தரிடத்துல நமக்கு கிடைத்திருக்கிற மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஒரு நாள் நம்ம புறக்கணிக்க கூடாது. உங்களை ஆண்டவர் அவருடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறாரு. அந்த ஸ்தானத்தை நீங்க பெருசா நினைக்கிறீங்களா? எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த மேன்மையை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. இன்னும் ரட்சிக்கப்படாம எத்தனை பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை தந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும் பாக்கியத்தெல்லாம் தந்திருக்கிறாரு. அப்ப இந்த உலகத்துல நீங்க மேன்மையானவங்க தானே, இந்த உலகத்துல நீங்க கர்த்தருக்கு முக்கியமானவர்கள் தானே. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எது உங்களுக்கு பெருசு? ரட்சிப்பு பெருசா தருதா? மீட்பு பெருசா தருதா? அபிஷேகம் பெருசா தருதா? வாக்குத்தத்தம் பெருசா தருதா? ஆண்டவர் பெருசா தெரியுறாரா? நித்திய ஜீவன் பெருசா தருதா? அல்லது இந்த உலகம் பெருசா தெரியுதா? இங்க இருக்கிற உறவுகள் முக்கியமானவங்களா தெரியுறாங்களா? இன்னைக்கு தற்காலிகமா நமக்கு கிடைக்கும் அந்த சந்தோஷமும், அந்த நன்மைகளும், அந்த கொஞ்சம் பணமும், அந்த ஒரு சின்ன வேலையும் நமக்கு பெருசா தெரிஞ்சு மற்றதை நம்ம புறக்கணிக்கிறோமா? ஆண்டவருக்கு அடுத்ததை அலட்சியப்படுத்துறோமா? யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே. ஏசா மாதிரி தேவனுக்கு அடுத்த காரியங்களை, தேவனால் உண்டாக்கப்பட்டவைகளை, தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவைகளை அலட்சியம் பண்ணாமல் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனே, ஒருபோதும் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாங்க ஒரு நாள் அலட்சியம் பண்ணக்கூடாது. கர்த்தர் அந்த கிருபை எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.